காரைக்கால் அடுத்த பூவம் பகுதியில் தனியார் இடத்தில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடைக்கு முறையாக வாடகை தராததால் உரிமையாளர் பூட்ட முயன்ற நிலையில் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பதற்றம் ஏற்பட்டது. இதுகுறித்த விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். மோகன்ராஜ், வணக்கம். தற்போதைய நிலவரம் அங்கே எப்படி இருக்கு? விவரங்களை வழங்கலாம். கோட்டுச்சேரி அடுத்த பூவம் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கும் துறை சார்பில் மாதாந்திர இலவச அரிசி வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 5 ஆண்டு காலமாக புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் இயங்காத நிலையில் ரேஷன் கடைகள் அமைந்துள்ள இடத்தில் உரிமையாளருக்கு பல வருடங்களாக வாடகை செலுத்தாமல் இருந்து வந்தனர். இந்நிலையில் காரைக்கால் அடுத்த பூவம் பகுதியில் அமைந்துள்ள ரேஷன் கடைக்கு பல ஆண்டுகளாக வாடகை பாக்கி வருவதால் இந்நிலையில் புதுச்சேரி அரசின் மாதாந்திர இலவச அரிசி திட்டத்திற்காக அரிசி பையை கடையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்று முதல் அரிசி வழங்குவதற்காக பூவம் பகுதியில் சேர்ந்த மக்கள் ரேஷன் கடைக்கு சென்று இருந்தனர். இந்த நிலையை ரேஷன் கடை இடத்தின் உரிமையாளர்களும் பொதுமக்களும் அரிசி வழங்கக்கூடாது என வாடகைக்கு பாக்கி பிறகு தான் ரேஷன் கடையை செயல்பட வேண்டும் என கூறி பூட்டியுள்ளார். அப்போது அரிசி வாங்குவதற்காக வெயிலில் நீண்ட வரிசையாக நின்ற ரேஷன் கடை உரிமையாளரை பூட்டுவதற்கு முயன்றபோது எதிர்ப்பு தெரிவித்தார். இதில் வாக்குவாதம் முற்றிய நிலையிலும் இலவச அரிசி வாங்க புதுச்சேரி அரசை வலியுறுத்தி மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை முறையில் ஈடுபட்டு வந்தனர். விவரங்களுக்கு நன்றி.